ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக, மன ரம்யமாய் இருப்பீர்களாக. தேவனாகிய கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. 37ஆம் சங்கீதம் நம்ம ரொம்ப விரும்பி வாசிக்கிற ஒரு சங்கீதம். அதில் ஏராளமான நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிற வார்த்தைகள் என்னவென்று கேட்டால் 23ஆம் 24ஆம் வசனங்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். யாரு? நல்ல மனுஷன். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். யாரு நல்ல மனுஷன்? யாரு? ஆண்டவராகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர் வழி நடக்கிறவன், அவருடைய சொல் கேட்டு நடக்கிறவன், ஜெபிக்கிறவன், வேதத்தை வாசிக்கிறவன், வேதத்தின்படி நடக்கிறவன். அப்படிப்பட்டவர்கள் தான் நல்ல மனுஷர்கள். அந்த நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும். அவனுடைய வழிகள் தவறி போகாது, இடறி போக மாட்டான், தள்ளாட மாட்டான். ஏனென்று கேட்டால் கர்த்தரால் அவனுடைய நடைகள் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவன் பிரியமாயிருக்கிறார். எந்த ஒரு மனுஷன் நல்ல வழியில நடக்கிறானோ, எந்த ஒரு மனுஷனோ சகோதரியோ கர்த்தர் காட்டுகிற கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட்ட வழியில நடக்கிறார்களோ, அவர்களுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நீங்களும் நான் இந்த கால்வழியில் எப்படி நடக்கிறோம்? கர்த்தர் காட்டும் பாதையில நடக்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமான பாதையில நடக்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமான பேச்சு பேசுகிறோமா? கர்த்தருக்கு பிரியமான வேத வாசிப்பு, ஜெபம் இதுல உறுதியாய் தரித்திருக்கிறோமா? அப்படியானால் நல்ல வழிகளிலே நடக்கிறவர்கள், அவருடைய வழிகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், அவன் யாரு? நல்ல மனுஷனாய் இருக்கிறவன், கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட்ட நடைகளை உடையவன், கர்த்தர் பிரியமாயிருக்கிற வழியிலே நடக்கிற மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷன் நீங்களும் நான் அப்படிப்பட்டவர்களா இருந்தால், ஓ ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லிருக்கு, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. விழுவான், சில சமயத்துல தடுக்கி விழும், குழி இருக்கும், ஏதாவது சில காரியங்கள் இருக்கும், விழுவான். ஆனால் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர், ஹல்லேலூயா, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார், தூக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கேயாலும் விழுந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? தடுக்கி விட்ட ஞாபகம் இருக்கிறதா? சறுக்கி விட்ட ஞாபகம் இருக்கிறதா? உங்கள் வழிகள் நல்ல வழிகளாய் இருந்தால், கர்த்தரால் ஸ்திரப்படுத்தப்பட்ட வழிகளாய் இருந்தால், கர்த்தருக்கு பிரியமான வழிகளாய் இருந்தால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், திரும்ப சொல்லுகிறேன், அப்படிப்பட்டவர்கள் விழுந்தாலும் தள்ளுண்டு போக மாட்டார்கள். கர்த்தர் தமது கையினால் அவர்களை தாங்குவார். இந்த காலவேளையிலே நீங்கள் தள்ளுண்டு போகாத, கர்த்தரால் தாங்கப்படுகிற வழியிலே நடக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல மனுஷனுடைய வழிகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகளின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலவேளையிலே எங்களுடைய வழிகள் உமக்கு பிரியமான வழிகளாக இருக்கு. தேவனாய் கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவீராக. நீர் பிரியமாய் பார்க்கிற வழிகளை எங்களை நடத்தி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். ஏனென்றால் கர்த்தாவே ஸ்தோத்திரம், நாங்கள் கேட்டு வசனத்தை போல அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. இந்த அனுபவத்தினால் எங்களை யாவரையும் நிறைத்து காத்து கர்த்தர் அவனை தாங்குகிறார் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் தாங்குவீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கேட்ட வசனத்தின்படி வாழ கர்த்தருடைய கரத்தால் தாங்கப்பட்டவர்களாய் காணப்படுகிற நாள் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக, நமக்கு உதவி செய்வாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.